ஹாய், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா எண்ட் நாட். இப்போ நம்ம ஒரு ஸ்டிச்சஸ்க்கு மெயினா நம்ம ஸ்டிச் போட்ட பிறகு முக்கியமானது என்னன்னா நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் கைட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நாட் போடணும். அந்த நாட் எப்படி போடலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நாட் எண்ட் நாட்டே 3 டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல நான் 3 டைப்ஸும் சொல்லி தரேன். உங்களுக்கு இதுல எந்த டைப் வருதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு, இப்போ லாஸ்ட் செயின் இப்போ நம்ம செயின் போட்டுட்டே வந்துட்டீங்க. இப்போ இங்க நம்ம நாட் போட போறோம். இப்போ செயின் போட்டுட்டே வரீங்க இல்லைங்களா, வந்தாச்சு. இப்போ நம்ம இதோட நம்ம முடிக்கணும். இப்போ எண்ட் நாட் எப்படி போடணும்னா, இது ஃபர்ஸ்ட் இந்த லூப் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து நீடில் நம்ம எடுக்கக்கூடாது. இது வழியாவே திரும்ப விட்டு செயின் போடுவோம் இல்லைங்களா, அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட். இப்போ இத மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த நீடில மட்டும் திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் செயின் இருக்கு இல்லைங்களா கீழே, அதில் இதில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு இப்படி கீழேயும் இந்த மாட்டின ஊசி மேலேயும் கீழே இருக்கிற த்ரெட்டையும் இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒரு செயின், எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ரெண்டாவது செயினுக்கு எடுக்கிறோம் செகண்ட். இந்த செகண்ட் ஒன் வழியா இந்த ஃபர்ஸ்ட மாட்டி இந்த நீடில மேலையும் கீழே இருக்கிற நீடில கீழே கையில நம்ம பிடிச்சிருக்க த்ரெட்டை கீழையும் இழுத்து நீடில் இருக்கிறத மேலையும் இழுத்தா நாட்டு விழுந்துடும். திருப்பி சொல்றேன். ஒன்னு ஃபர்ஸ்ட் செயின், அகைன் இதுல இருந்து நம்ம நீடில எடுக்க கூடாது. இந்த செயின்குள்ளரே தான் நீடில் இருக்கணும். அப்புறம் பக்கத்திலேயே ரொம்ப தள்ளி இல்லாம பக்கத்திலேயே செகண்ட் செயினை எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த கொக்கி இருக்கு இல்லைங்களா, இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கிற த்ரெட்டை மாட்டி இப்போ மேல த்ரெட்டையும் கீழையும் இழுத்தோம்னா நாட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் பழகும் போது இப்படி நீங்க பெருசா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க போட்டு பழகிற போது இந்த மாதிரி வச்சு பழகுங்க, பெருசா வச்சு. அதுக்கு பிறகு நம்ம குட்டியா போட்டுக்கலாம். எடுத்தாச்சு செகண்ட். இதுல ஃபர்ஸ்ட மாட்டி மேல இடி பொறுமையா மேலையும் கீழே இழுத்தா நாட்டு. இழுத்து பார்த்துக்கோங்க. இதான் இப்படிதான் நம்ம, இது ஒரு மெத்தடு எண்ட் நாட் போடுறோம். செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா அதே மெத்தடு தான், கொஞ்சம் தான் மாறும். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தாச்சு, அதே அகெயின் இன்னொரு செயின் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரியே எடுத்துட்டு இப்போ நம்ம ஊசியை திருப்பி அப்படியே மாட்டணும் இல்லைங்களா, அது இல்லாம ஒரு ரொட்டேட் பண்ணி அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஒன்ல மாட்டி இழுக்கணும். இந்த நாட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க. ஒன்னு, ரெண்டாவது செயின் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க செயின் மாட்டுறதுக்கு முன்னாடி இதை ஒரு ரொட்டேட் பண்ணி அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நூலை மாட்டி இழுத்தோம்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். திருப்பி ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன், நல்லா பாருங்க. ஒன்னு, திருப்பி ரெண்டாவது எடுத்தாச்சு. இதை ரொட்டேட் பண்ணி ஃபர்ஸ்ட மாட்டி கீழையும் மேலையும் இழுக்கணும். இது செகண்ட் மெத்தட். இப்ப தேர்ட் எப்படி போடணும்னா, செயின் போட்டுட்டே வரும் இல்லைங்களா, இப்போ இது மாதிரி போட்டாச்சு. இப்போ இது லாஸ்ட் செயின். இங்க நாட் போடும் பொழுது இப்போ நம்ம ஏற்கனவே கீழே போட்டிருக்கோம் இல்லைங்களா, செயின் வந்திருக்கு இல்லைங்களா, இந்த செயின் இதுல இருக்கிறத மாட்டி இழுத்தோம்னா நாட்டு விழுந்துரும். திரும்ப போட்டு காமிக்கிறேன். இப்படி 4 செயின் போடுறோம். இப்போ இதோட முடிக்கணும். முடிக்கும் பொழுது இந்த செயினை பெருசா வச்சுட்டு ஏற்கனவே நம்ம போட்டிருக்க செயின்ல மாட்டி மேலே இழுத்தோம்னா நாட்டு விழுந்துரும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இன்னொரு தடவையும் பொறுமையா காமிக்கிறேன். செயின் போட்டாச்சு. இப்போ இது லாஸ்ட் செயின்.
ஏற்கனவே இது செயின் இருக்கு. ஏற்கனவே போட்டிருக்க செயின்ல இருக்கிற லூப்பை மாட்டி கீழேயும் மேலேயும் எடுத்துட்டு இழுத்தா இப்போ நாட்டு விழுந்துரும். இந்த 3 மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தடுமே நீங்க பழகுங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.